எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேத்து நிறைய சகோதரர்களும் சகோதரிகளும் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா காஷ்மீர்ல வந்து இப்ப ஸ்கூல்லாம் வந்து இருக்கா இல்ல ஸ்கூல் வந்து க்ளோஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு. ஸ்கூல்லாம் வந்து வழக்கம் போல வந்து ரன் ஆயிட்டு தான் இருக்கு. மாஸ்டருமே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு சண்டே அப்படிங்கறதுனால மட்டும் லீவ் விடுவாங்க. இங்க வந்து நம்ம ஊர் மாதிரி சாட்டர்டே சண்டே வந்து லீவ். கார் டிவி இங்க வந்துங்க நம்ம ஊர்ல மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வந்து ஸ்கூல் லீவ் கிடையாது. ஒன்லி ஒன் டே தான் விடுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும். அந்த டைம் மட்டும் தான் மாஸ்டருக்கு வந்து வீட்டுல ரெஸ்ட் எடுப்பாங்க. அந்த டைம் வந்து ரெஸ்ட் அப்படின்லாம் கிடையாது. நமக்கு ஏதாவது வேலை இருந்துச்சு அப்படின்னா வெளி வேலைகள் வந்து பார்க்கணும்ல, அதுக்கு வந்து நாங்க சண்டே அன்னைக்குன்னு பாத்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து எனக்கு வந்து ஸ்ரீநகருக்கு போக வேண்டிய வேலை இருக்குங்க. என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஒர்க் இருக்கு, அதனால கண்டிப்பா நம்ம போய் தான் ஆகணும். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து காலையில எல்லாம் கிடையாது, ஈவினிங் 4 மணில இருந்து. ஏன்னா அந்த மேடம் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்க அப்படிங்கறதுனால ஈவினிங் 4 மணில இருந்து 8 மணி வரை நல்லா பாப்பாங்க. சூப்பரான ஹாஸ்பிட்டலுங்க. நான் அதே வந்து போனேன் அப்படின்னா உங்களுக்கு நான் எடுத்து காட்டுறேன், நீங்க பாருங்க. உண்மையாவே ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா இருக்குங்க. சோ இப்படி இருக்கையில நேத்து ஈவினிங் வந்து ஒரு சிஸ்டர் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. கால் பண்ணி எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து போட்டோ அனுப்பியிருந்தாங்க. போட்டோ அனுப்புனாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு எனக்கு வந்து மகிழ்ச்சியா தாங்கவே முடியல. மனசுக்கு அவ்வளவு ஒரு திருப்தியா இருந்துச்சுங்க. என்ன அப்படின்னா ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தை வந்து 5வது தான் வந்து படிக்கிறாங்க. 5வது படிக்கிற ஒரு குழந்தை என்னோட அந்த போட்டோ இருக்குல்லங்க, அதை வந்து ஸ்கெட்சா வந்து டிராயிங் வந்து பண்ணிருக்காங்க. அதை பார்க்கல மனசுக்கு வந்து அவ்வளவு ஒரு நிறைவா இருந்துச்சுங்க. அந்த சிஸ்டர் சொல்றாங்க, என்னோட பொண்ணு வந்து தொடர்ந்து உங்க வீடியோ வந்து பார்த்துட்டே இருப்பா, உங்களை ரொம்ப அந்த பொண்ணுக்கு வந்து பிடிக்கும். ஸ்கூல் விட்டு சடனா வந்தா இப்ப ரீசெண்டா நீங்க போடுற வீடியோவையும் வந்து பார்த்துட்டு இருந்துச்சு. அப்படி பார்த்துட்டு இருந்துட்டு என்கிட்ட வந்து கேட்டுச்சு என் பொண்ணு, இந்த டிராயிங் வந்து ஆன்டியோட டிராயிங்கை வந்து நான் வரையட்டுமா அப்படின்னு. சரி நானும் வந்து வரேன் அப்படின்னு சொன்னா, அவங்களா வந்து வரைஞ்சதுதான் இந்த போட்டோ அப்படின்னு. அந்த போட்டோ எல்லாமே பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா நேத்து நானா தான் வந்து கால் பண்ணேன். கால் பண்ணி அதோட நேத்து ஈவினிங்கே வந்து என்னால போன் பண்ணாமலாம் இருக்க முடியல. அந்த குட்டி பொண்ணுக்கு வந்து கால் பண்ணி என்னோட தேங்க்ஸை வந்து அவங்க கிட்ட சொன்னேன். ரொம்ப நன்றிமா இந்த மாதிரி போட்டோ வந்து வரைஞ்சு கொடுத்ததுக்கு. என்னோட லைஃப்ல யாருமே வந்து இந்த போட்டோ வந்து எனக்கு வரைஞ்சு கொடுக்கல, நீங்க வந்து வரைஞ்சு கொடுக்குறீங்க. எனக்கு பார்க்கவே வந்து மகிழ்ச்சியா இருக்கு, என்னையே நானே பாக்குற மாதிரி ஒரு ஃபீலா இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ்மா, அதே மாதிரி நீங்களும் வந்து நல்லா படிங்க அப்படின்னு சொன்னது. இதை வந்து உங்க கூடயும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் மாஸ்டருக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அது வந்து உங்க கூட எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு. அதனாலதான் வந்து நானும் வந்து சொல்லிட்டேன். இல்லைங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு இனம் புரியாத ஒரு இதாதான் இருக்குல்ல. ஏன்னா நம்மளை வந்து பிடிக்கிறவங்க, ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கணும் அப்படிங்கறது தன்னால வரணும்ல. அப்ப இந்த மாதிரி வர்றதெல்லாம் பார்க்கல மனசுக்கு உண்மையாவே அவ்வளோ திருப்தியா இருக்குங்க. மாஸ்டரும் வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. சார் வந்து இப்ப காரை வந்து வாஷ் பண்ணிட்டு நிக்கிறாங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் முடிச்சுட்டு போறதுக்காக. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, மாஸ்டர் வந்து ஆன்லைன்ல வந்து எங்களுக்கு டீச் பண்ண முடியுமா, மேக்ஸ் கிளாஸ் அப்புறம் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு. கண்டிப்பாங்க கூடிய சீக்கிரம் வந்து அந்த வீடியோவை நீங்க எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்ப டைம் வந்து இருக்க மாட்டேங்குது. உண்மையாவே வந்து காலையில நம்ம எந்திரிச்சோம் அப்படின்னா நைட் தூங்கவே 12 மணி 1 மணி ஆயிடுது. வேலை சடனா ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க, வீட்டு வேலை, அவங்களுக்கு இடையில இடையில சாய் போட்டு கொடுக்கணும், சின்ன பிள்ளை இருக்காக, இப்படிங்கிறதுனாலயே நிக்க கூட நேரம் இல்லை. அப்படிங்கிறதுனாலதான் நம்ம எதுவுமே வீடியோ கூட இந்த ரீசெண்டான டைம்ல ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ண முடியல. அப்லோட் பண்ணாம இருந்தாலுமே நிறைய பேர் வந்து கேக்குறாங்க, அக்கா டெய்லி வந்து அப்லோட் பண்ணுங்க, அப்லோட் பண்ணல அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு மாதிரியா இருக்குக்கா, பாக்கல அப்படின்னா என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு. அதையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எல்லாம் முடிஞ்சு நம்ம ஃபர்ஸ்ட் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரி மாஸ்டர் வந்து டீச் பண்ற வீடியோ எல்லாமே வந்து வரும். ஏன்னா அவங்க சூப்பரா வந்து டீச் பண்ணுவாங்க. அதை வந்து நீங்க இன்னும் பார்க்கல, கண்டிப்பா அதை நீங்க கூடிய சீக்கிரம் வந்து பாப்பீங்க. இப்ப எனக்கு ஃபீவருமே வந்து நல்லா குறைஞ்சிருக்குங்க, மட்டும்தான் இருக்கு. ஏன் அப்படின்னா அந்த வின்டர் டைம்ல நம்ம சேர்த்தோம்ல, அது வந்து இப்பதான் வந்து வெளியேறுது. இப்போ வந்து என்ன ஈவினிங் ஆயிடுச்சு அப்படின்னா குளிர் வந்து கடுமையா தான் இருக்கு. காலையில எந்த அளவுக்கு வெயில் போடுதோ அதே மாதிரிதான் வந்து ஈவினிங் டைம் வந்து குளிரா இருக்கு. அதே மாதிரிங்க நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, அக்கா காஷ்மீர்ல வந்து மீனே கிடைக்காதாக்கா. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க, நம்ம ஊர்ல நம்ம கடல் நண்டு இருக்குல்ல, அது வந்து ஃப்ரோசன் குளிர்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, அந்த மாதிரி வந்து நீங்க சூப்பர் மார்க்கெட்ல கூட வாங்க முடியாதா அப்படின்னு. இல்லைங்க, இங்க வந்து எல்லாமே வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். இவங்க சாப்பிட்ற ஃபுட்டு எல்லாமே நம்ம ஊர்ல மாதிரி நண்டா, இறாலா, கணவாய் இதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது, எங்கேயுமே வந்து நம்ம பார்க்க முடியாது. மீன் கிடைக்கும், இந்த ஏரி மீன் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து பெருசு பெருசா இருக்கும்.
இருக்கும். அப்புறம் முள்ளு வச்ச மீன் இருக்கும். அது வந்து 1 கிலோ 800 ரூபாய் வரைக்குமே இருக்கும். ஒரு மாஸ்டர் வாங்கிட்டு தான் வந்தாங்க நூர்ஜஹான் சின்ன பிள்ளையில. அப்ப நான் வந்து சமைச்சேன் நம்ம ஊர்ல மாதிரி புளி தாளிச்சு வெந்தயம் கடுகு இதெல்லாம் போட்டு கருவேப்பிலை வந்து அதுவும் வந்து இங்க கிடைக்காது. ஏன்னா இங்க எங்கேயுமே இல்ல கருவேப்பிலை. நான் தாங்க பிளான் பண்ணிருக்கேன் நம்ம ஊருக்கு போகையில கருவேப்பிலை, முக்கியமா மல்லிகைப்பூ, சின்ன வெங்காயம், பீர்க்கங்காய், இது 4 மட்டும் தாங்க என்னோட ட்ரீம். இது மட்டும் வந்து கண்டிப்பா வச்சு உண்டாக்கணும் அப்படின்னு பாக்கலாம் எப்படின்னு. ஏன்னா இங்க இதெல்லாம் வந்து கிடைக்காது. நம்ம ஊர் அப்படின்னா இந்த சளி பிடிக்கையில நம்ம சூப் மாதிரி வச்சு சாப்பிடுவோம். நண்டு சூப்பு மிளகு தட்டி போட்டு கொஞ்சம் தூக்கலா வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி வந்து இறங்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அதுக்கெல்லாம் வந்து வேலையே கிடையாதுங்க, நம்ம எதிர்பார்க்கவும் முடியாது. ஸோ அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த சிக்கன் இருக்குல்ல, சிக்கனை வந்து நல்லா மிளகு, கொஞ்சம் சீரகம், மிளகு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் தட்டி போட்டு அப்படின்னா மிக்சியில நான் லேசா குறைன்னு அரைச்சு நல்லா சூப் மாதிரி வச்சோம் அப்படின்னா அதுலயே நல்லா சளி எல்லாமே இலகிருது. ஸோ அதை தான் வந்து நானும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு வந்து கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஓகேங்க, இனி மாஸ்டருக்கும் வந்து டைம் ஆச்சு, ஸ்கூலுக்கு எல்லாம் போயிருவாங்க. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டேக் கேர்.